நண்பர்களே, இங்கே நீங்கள் பார்த்தால் 2 வைரங்கள் அருகருகே இருக்கின்றன. அவற்றின் நிறம், பிரகாசம், தூய்மை எல்லாமே ஒன்றுதான். உலகிலேயே தலை சிறந்த நிபுணர்கள் வேலை செய்யும் ஜெமோலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கா லேபிள் அதிநவீன மைக்ரோஸ்கோப்கள், ஸ்பெக்ட்ரோமீட்டர்களை பயன்படுத்தி பரிசோதித்தாலும் அந்த இரண்டிற்கும் இடையே எந்த வித்தியாசமும் தெரியாது. அவற்றின் அணுக்களின் கட்டமைப்பு கூட 100% ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் முதல் வைரத்தின் விலை $10,000, இரண்டாவது வைரத்தின் விலை வெறும் $300 மட்டுமே. ஏனென்றால் முதலாவது பூமிக்கு அடியில் 100 மைல் ஆழத்தில் கடுமையான வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு இடையே கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உருவானது. இரண்டாவது சீனாவில் உள்ள ஹேனான் மாகாணத்தில் உள்ள ஒரு ஃபேக்டரியில் வெறும் 3 வாரங்களில் தயாரிக்கப்பட்டது. இது போலி வைரம் இல்லை. வேதியியல் ரீதியாகவும் இயற்பியல் ரீதியாகவும் இது உண்மையான வைரம். ஒரு காலத்தில் உலகெங்கிலும் வைர மார்க்கெட்டை தங்கள் கைப்பிடிக்குள் வைத்திருந்த மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யங்கள் இப்போது கண்முன்னேயே சரிந்து விழுகின்றன. பல தசாப்தங்களாக நடந்து வந்த ஒரு மாயை இப்போது மறையத் தொடங்கியுள்ளது. வைரம் என்றதுமே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது ஒரு அரிதான, மிகவும் விலையுயர்ந்த கல். திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள் மற்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும் காதலுக்கு அது ஒரு சின்னம். ஆனால் இயற்பியலின்படி பார்த்தால் வைரம் என்பது வெறும் ஒரு கார்பன் வடிவம் மட்டுமே. நாம் பென்சிலில் பயன்படுத்தும் கிராஃபைட், நெருப்பில் எரியும் நிலக்கரி மற்றும் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கும் வைரம், இந்த மூன்றிலும் இருப்பது ஒரே தனிமம்தான். கார்பன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை பொறுத்துதான் வைரத்திற்கு அந்த கடினத்தன்மையும் அந்த பிரகாசமும் வருகின்றன. அப்படியென்றால் வைரங்கள் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தவை? இந்த கேள்விக்கான பதில் புவியியலில் இல்லை. நவீன வரலாற்றில் நடந்த ஒரு தந்திரமான மார்க்கெட்டிங் மாயாஜாலத்தில்தான் இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பாக கிம்பர்லி பகுதியில் பூமியை தோண்ட வைரங்கள் குவியல் குவியலாக கிடைக்கத் தொடங்கின. அதற்கு முன்பு வரை வைரங்கள் இந்தியா, பிரேசில் போன்ற இடங்களில் நதிக்கரைகளில் மிகவும் அரிதாகவே கிடைத்து வந்தன. அதனால்தான் அவற்றிற்கு ராஜாக்கள், சக்கரவர்த்திகளிடம் அந்த அளவுக்கான இடம் இருந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்க சுரங்கங்களின் புண்ணியத்தால் டன் கணக்கில் வைரங்கள் மார்க்கெட்டிற்கு வரத் தொடங்கின. சாதாரண பொருளாதார விதிகளின்படி மார்க்கெட்டிற்கு ஒரு பொருளின் சப்ளை கிடுகிடுவென அதிகரித்தால் அதன் விலை கடுமையாக சரிய வேண்டும். அப்போது வைரமும் ஒரு சாதாரண கல்லை போல மாறியிருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அந்த சமயத்தில் டி பியர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் அந்த சுரங்கங்கள் அனைத்தையும் மிக குறைந்த விலைக்கு வாங்கி உலக வைர சப்ளையை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. மார்க்கெட்டிற்கு ஆண்டுக்கு எத்தனை வைரங்கள் வர வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்யத் தொடங்கினார்கள். தங்களிடம் உள்ள குடோன்களில் லட்சக்கணக்கான வைரங்கள் இருந்தாலும் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுமே விட்டு வைரங்கள் மிகவும் அரிதானவை என்ற ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கினார்கள். ஆனால் வெறுமனே தட்டுப்பாட்டை உருவாக்குவது மட்டும் போதாது. மக்கள் அவற்றை முற்றி மோதி வாங்கும்படி செய்ய வேண்டும். 1930களில் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை காரணமாக டைமண்ட் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட வீழ்ச்சியடையும் நிலையில் இருந்தது. நகைகள் வாங்கும் எண்ணம் யாருக்கும் இல்லை. அப்போதுதான் டி பியர்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியை சந்தித்தது. அவர்களின் இலக்கு ஒன்றே ஒன்றுதான். மக்களின் மனதில் வைரம் என்பது வெறும் கல் அல்ல, அது ஒரு எமோஷன் என்று நம்ப வைப்பது. 1947இல் அவர்கள் கொண்டு வந்த ஒரே ஒரு வாக்கியம் உலகின் சிந்தனை முறையையே மாற்றிவிட்டது. அதுதான் எ டைமண்ட் இஸ் ஃபாரெவர். திருமண நிச்சயதார்த்தத்திற்கு வைரத்தை கொடுக்காவிட்டால் அது உண்மையான காதலே இல்லை என்ற உணர்வை அமெரிக்கர்களின் மனதில் விதைத்தார்கள். திரைப்படங்களில், பத்திரிகைகளில் எங்கு பார்த்தாலும் வைரங்களை பற்றிய கதைகளே. அது மட்டுமல்ல, ஒரு இளைஞன் வைர மோதிரம் வாங்க வேண்டும் என்றால் தனது குறைந்தபட்சம் 2 மாத சம்பளத்தையாவது செலவு செய்ய வேண்டும் என்ற எழுதப்படாத ஒரு விதியையும்
மார்க்கெட்டிங்கில் ஒரு பகுதியாக மாற்றினார்கள். அமெரிக்காவில் தொடங்கிய இந்த ட்ரெண்ட் உலகமெங்கும் பரவியது. 10ல் 8 பேர் வைரத்தையே தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு அந்த பிரச்சாரம் சென்றது. பல தசாப்தங்களாக இந்த ஏகபோக உரிமை எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்தது. நீங்கள் வாங்கிய வைரத்தை திரும்ப விற்கப் போனால் அதன் உண்மையான மதிப்பு எவ்வளவு குறைவு என்பது உங்களுக்கு புரியும். நகைக்கடைக்காரர்கள் நீங்கள் வாங்கிய விலையில் பாதியை கூட கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த வைரத்தின் மதிப்பு அதில் உள்ள மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங் மீது மட்டுமே தங்கியிருக்கிறது. ஆனால் டெக்னாலஜி ஒரு அமைப்பை எவ்வளவு வேகமாக உருவாக்குகிறதோ அதைவிட வேகமாக அதை அழித்துவிட முடியும். ஒரு வைரம் இயற்கையாக உருவாக பூமிக்கு ஏன் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்றால், கார்பன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மிகவும் வலுவாக பிணைக்கப்பட கடுமையான அழுத்தமும் வெப்பநிலையும் அவசியம். இது பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 100 மைல் ஆழத்தில் மட்டுமே நிகழ்கிறது. அங்கு உருவாகும் வைரங்கள் வேகமான எரிமலை வெடிப்புகள் மூலம் மேக்மாவுடன் சேர்ந்து பூமியின் மேற்பரப்பிற்கு வருகின்றன. இதெல்லாம் ஒரு தற்செயலான புவியியல் செயல்முறை. விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களாக இந்த சூழலை பூமியின் மேல் லேபிள் உருவாக்க முயற்சித்தனர். இதற்காக முக்கியமாக 2 முறைகளை பயன்படுத்துகிறார்கள். முதலாவது SPSD, அதாவது ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர். இதில் ஒரு சிறிய வைர விதையை எடுத்து பிரம்மாண்டமான இயந்திரங்களுக்கு நடுவே வைத்து பூமிக்கு அடியில் இருக்கும் அளவில் கடுமையான அழுத்தத்தையும் வெப்பத்தையும் பிரயோகிப்பார்கள். இரண்டாவது CVT, அதாவது கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன். இந்த முறை பார்ப்பதற்கு ஒரு சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படத்தில் வரும் காட்சி போல இருக்கும். ஒரு வேக்யூம் சாம்பரில் வைர விதையை வைத்து அதனுள் மீத்தேன் போன்ற கார்பன் வாயுக்களை செலுத்துவார்கள். அதன் பிறகு மைக்ரோவேவ் கதிர்களை பிரயோகித்து அந்த வாயுவை பிளாஸ்மாவாக மாற்றுவார்கள். அப்போது அந்த வாயுவில் உள்ள கார்பன் அணுக்கள் மெதுவாக பிரிந்து வைரத்தின் மீது பனி பெய்வது போல படலம் படலமாக படியும். இது நடக்க கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகாது. வெறும் 3-4 வாரங்களே போதும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இப்படி தயாரிக்கப்பட்ட வைரங்கள் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் இருந்து வெறும் கட்டிங் டூல்ஸ், ட்ரில்லிங் மிஷின்கள் போன்ற தொழில்துறை தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் படிப்படியாக தொழில்நுட்பம் மேம்பட்டது. குறைகள் சரி செய்யப்பட்டன. இப்போது ஜுவல்லரி ஷாப்பில் கிடைக்கும் மிகச்சிறந்த இயற்கையான வைரத்திற்கு சற்றும் சளைக்காத தூய்மையான வைரங்களை ஃபேக்டரிகளில் உருவாக்குகிறார்கள். இங்குதான் இந்த கதையில் சீனா நுழைகிறது. சீனாவின் சென்ட்ரல் ரீஜியனில் உள்ள ஹேனான் மாகாணம் புவியியல் ரீதியாக பார்த்தால் ஒரு பாரம்பரிய விவசாய மற்றும் தொழில்துறை பகுதி. ஆனால் இப்போது அதுதான் உலகிற்கு புதிய வைரங்களின் தலைநகரம். குறிப்பாக ஜெங்ஜோ, ஜெசிங் போன்ற நகரங்களில் மிகப்பெரிய ஃபேக்டரிகள் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. ஒரு காலத்தில் ஸ்மார்ட் போன் உதிரி பாகங்களை தயாரித்தது போலவே இப்போது வைரங்களை மாஸ் புரோடக்ஷன் செய்கிறார்கள். இந்த ஃபேக்டரிகளுக்குள் நுழைந்தால் நூற்றுக்கணக்கான கியூபிக் பிரஸ் இயந்திரங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இயந்திரத்தின் எடையும் டன் கணக்கில் இருக்கும். இவை பூமிக்கு அடியில் இருக்கும் சூழலை ஒரு சிறிய சாம்பரில் மறு உருவாக்கம் செய்கின்றன. இரவு பகல் என்ற வித்தியாசம் இல்லாமல் இவை நாளின் 24 மணி நேரமும் வைரங்களை விளைவித்துக் கொண்டே இருக்கின்றன. சுரங்கத் தோண்டல்களைப் போல இங்கே பெரிய வெடிப்புகள் இருக்காது. நூற்றுக்கணக்கான அடி பள்ளங்கள் தோண்ட வேண்டிய அவசியமில்லை. ஃபேக்டரிகளில் இருந்து வரும் இயந்திரங்களின் சத்தம் மட்டுமே இருக்கும். உலகில் தயாராகும் மொத்த லேப் குரோன் வைரங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை சீனாவில்தான் பிறக்கின்றன. அதில் 80% வெறும் இந்த ஹேனான் மாகாணத்தில் இருந்துதான் வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி கேரட்டிற்கும் அதிகமான சிந்தடிக் வைரங்கள் இங்கே உற்பத்தி ஆகின்றன. இதன் விளைவு எப்படி இருக்கிறதென்றால், மார்க்கெட்டிற்கு வைரங்களின் சப்ளை ஒரு சுனாமி போல வந்து விழுந்துள்ளது. இவ்வளவு காலமாக எந்த தட்டுப்பாட்டினால் வைரங்களுக்கு விண்ணை முட்டும் அளவுக்கு விலை இருந்ததோ இப்பொழுது அந்த தட்டுப்பாடே இல்லாமல் போய்விட்டது. யார் வேண்டுமானாலும் லேப் வைத்து வைரங்களை தயாரிக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டது.
இதன் தாக்கம் சர்வதேச மார்க்கெட்டின் மீது, குறிப்பாக அமெரிக்காவில் தெளிவாக தெரிகிறது. குளோபல் டைமண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை கண்காணிக்கும் அறிக்கைகளின்படி இயற்கையான வைரங்களின் விலை கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 30% சரிந்துள்ளது. ஒரு காலத்தில் டி பியர்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த லேப் குரோன் வைரங்களை அசல் வைரங்களாகவே அங்கீகரிக்கவில்லை. லேப் வைரங்களின் மதிப்பை குறைப்பதற்காக லைட் பாக்ஸ் என்ற தங்கள் சொந்த பிராண்டையும் கூட தொடங்கினார்கள். மிகவும் குறைந்த விலைக்கு அந்த வைரங்களை விற்பதன் மூலம் லேப் வைரங்கள் என்றால் சீப்பு என்ற முத்திரையை குத்த பார்த்தார்கள். மக்கள் அவற்றை திருமணங்களுக்கு பயன்படுத்தாமல் வெறும் ஃபேஷன் ஆக்சசரீஸாக மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களின் வியூகம் மோசமாக பின்வாங்கியது. புதிய தலைமுறை வாங்குபவர்கள், குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களின் சிந்தனை முறை முழுமையாக மாறிவிட்டது. லேப் குரோன் வைரம் இயற்கையான வைரத்திற்கு சமமாக தெரிகிறது. ஆனால் அதன் விலை 80 முதல் 90% குறைவு. அதாவது ஒரு காலத்தில் ஒரு கேரட் இயற்கை வைரத்திற்கு வைக்கும் பணத்தில் இப்போது 2 அல்லது 3 கேரட் லேப் வைரத்தை வாங்க முடிகிறது. அதோடு ஒரு லேப் வைரத்தை வாங்குவதால் பூமியை நாசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆப்பிரிக்க சுரங்கங்களில் நடக்கும் மனித உரிமை மீறல்கள், போர்களுக்கு நிதியளிக்கும் பிளட் டைமண்ட்ஸ் போன்ற சர்ச்சைகளுக்கும் இவற்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்களுக்கு இவை மிகவும் நெறிமுறையானதாக தோன்றுகின்றன. அமெரிக்காவில் உள்ள நகை கடைகளில் ஒரு காலத்தில் லேப் வைரங்களை கேட்கவே தயங்கிய வாடிக்கையாளர்கள் இப்போது நேரடியாக அவையே வேண்டும் என்று கேட்கிறார்கள். அமெரிக்காவில் விற்கப்படும் என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ்களில் பாதிக்கும் மேற்பட்டவை லேப் குரோன் வைரங்களையே மையமாக கொண்டுள்ளன. இயற்கையான வைரங்களுக்கான டிமாண்ட் சரிந்ததால் பூமியை தோண்டி வைரங்களை எடுக்கும் நிறுவனங்கள் மிகப்பெரிய நஷ்டங்களை எதிர்கொள்கின்றன. நிலைமையை சமாளிக்க முடியாமல் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே டி பியர்ஸ் தங்கள் இயற்கையான வைரங்களின் விலையை சுமார் 10 முதல் 15% வரை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது அவர்களின் வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய சரிவு. லாபங்கள் கடுமையாக குறைந்தன. நிலைமை எந்த அளவுக்கு வந்துவிட்டதென்றால், டி பியர்ஸின் தாய் நிறுவனமான ஆங்கிலோ அமெரிக்கன் இனி இந்த டைமண்ட் பிசினஸ் தங்களுக்கு வேண்டாம் என்றும் அந்த வியாபாரத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்றும் முடிவு செய்துள்ளது. ஒரு நூற்றாண்டு காலம் உலகை ஆட்சி செய்த ஒரு பிராண்ட் இப்போது தனது பிழைப்பிற்காக போராடிக் கொண்டிருக்கிறது. இது வெறும் ஒரு நகையின் விலை சரிவது பற்றியது மட்டுமல்ல, மனித வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ஒரு பிராண்டிங் மாயாஜாலம், டெக்னாலஜியின் அடிக்கு எப்படி அழிந்து போகிறது என்பதை காட்டும் ஒரு உண்மையான உதாரணம். ஆனால் இங்குதான் உண்மையான கதை தொடங்குகிறது. லேப் குரோன் வைரங்களின் தாக்கம் வெறும் நகைகளுக்கு மட்டுமே சுருங்கிவிடவில்லை. வைரம் என்பது வெறும் அழகான கல் மட்டுமல்ல. இயற்பியலின்படி அதற்கு சில அற்புதமான குணாதிசயங்கள் உள்ளன. வைரங்கள் சிறந்த வெப்ப கடத்திகள். அவை தாமிரத்தை விட 5 மடங்கு வேகமாக வெப்பத்தை கடத்தக்கூடியவை. அது மட்டுமல்ல, மின்சாரத்தை தடுப்பதிலும் தேய்மானத்தை தாங்குவதிலும் வைரத்திற்கு நிகர் வேறெதுவும் இல்லை. இவ்வளவு காலமாக வைரங்களின் விலை உச்சத்தில் இருந்ததால் அவற்றை டெக்னாலஜியில் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை சாத்தியமாகவில்லை. ஆனால் இப்போது லேப்களில் மலிவாக தயாராவதால் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த மலிவான லேப் வைரங்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தப் போகின்றன. கம்ப்யூட்டர் ப்ராசஸர்கள் சூடாகாமல் தடுக்க சிலிக்கானுக்கு பதிலாக வைரங்களை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. அதிநவீன செமிகண்டக்டர்கள், குவாண்டம் கம்ப்யூட்டிங், எலக்ட்ரிக் வாகனங்களின் பேட்டரிகளின் திறனை அதிகரிப்பது மற்றும் வரவிருக்கும் 6G கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் இந்த சிந்தடிக் வைரங்கள் முக்கிய பங்காற்றப் போகின்றன. ஒரு காலத்தில் வெறும் விரலுக்கு மட்டுமே அழகை கொடுத்த ஒரு கல் நாளை நமது டெக்னாலஜியையே வழிநடத்தும் ஒரு முக்கிய தனிமமாக மாறப்போகிறது. நாம் மீண்டும் அந்த முதல் காட்சிக்கு வருவோம். லேபிள் உள்ள அந்த 2 வைரங்கள் இரண்டும் ஒரே மாதிரி ஜொலிக்கின்றன. உண்மையை சொல்லப்போனால்
ஒரு வைரத்தின் மதிப்பு எப்போதுமே அந்த கல்லில் இல்லை. அந்த கல் மிகவும் அரிதானது, நிரந்தரமானது என்று நாம் நம்பிய ஒரு கதையில்தான் இருக்கிறது. ஆனால் அந்நம்பிக்கை இப்போது ஒரு ஃபேக்டரியில், ஒரு மிஷின் கண்ட்ரோல் பேனலில் உள்ள பட்டனை அழுத்துவதன் மூலம் மாறிக்கொண்டிருக்கிறது. லேபிள் தயாராகுவது வெறும் கார்பன் மட்டுமல்ல, அது ஒரு புதிய யதார்த்தம். அந்த யதார்த்தத்தில் வைரம் என்பது பௌதீக ரீதியாக என்றென்றைக்கும் நிரந்தரமானதாக இருக்கலாம். ஆனால் அதை சுற்றி பின்னப்பட்ட அந்த செயற்கையான சாம்ராஜ்யம் மட்டும் இனி எப்போதுமே நிலைக்காது.